அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் அறிவியல் ஆன்மீகத்தினுடைய விரிவாக்கமாக 13வது பகுதியை இப்பொழுது நான் பதிவு செய்கின்றேன். நான் ஏற்கனவே பேசிய தலைப்புகளில் 2 விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லி வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த பூமியில் நீங்கள் யார் என்பதை அறியாமல் செல்லவே முடியாது. பிறந்தவுடன் இறக்க முடியாது. ஒரு 30 வயது ஆயிடுச்சே, 25 வயதாயிருச்சே, 40 வயதே ஆகிவிட்டது. இந்த உலகமே மாயை என்றும் புரிந்து விட்டது. ஆனால் இறந்துவிட முடியாது. அது ரமணராகட்டும், ஆதிசங்கராகட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், அவர்கள் விரும்பி அதை இறக்கவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஞானிகள், அது கிரியா யூகியில் வந்த அவங்கள பூரா எடுத்துக்கங்க. இமயமலை, ஹிமாலயன்ஸ், சயின்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் இயற்கையின் இறை சக்தியுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் வாழும் வரை பறவைகள், மிருகங்களை விட்டுருங்க, நீங்கள் இந்த பூமியில் எதாக இருந்து வாழ்ந்து இறக்க இருக்கிறீர்கள் என்பதை புரிந்தால்தான் இந்த உலகில் இருக்கக்கூடிய நான் யார், நான் இசைஞானியா, நான் கணித மேதையா, நான் எழுத்தாளனா, நான் நடிகனா, நான் விஞ்ஞானியா என்பதையெல்லாம் எல்லாமே நீங்கள் எதை சார்ந்ததுன்னா மறுபடியும் போனீங்கன்னா உங்களுடைய மரபணுவை மட்டும்தான் சார்ந்ததாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் போக முடியாது. அப்போ தான் நீங்கள் இன்னொரு ரகசியத்தை, இயற்கையின் ரகசியத்தை, இறை சக்தியின் ரகசியத்தை புரிய முடியும். இறை சக்தி என்பது பாருங்கள், மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மரபணு திறன்களினுடைய பன்முகம் கிடைக்கிறது. உலகத்தில் இருக்க எல்லாருமே தனித்தனியானவனாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பெற்றோருக்கு பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் கூட தனித்தனியானவர்கள் ஏன் என்று திருப்பி நாம் கூறிக்கொண்டே இருக்கிறோம் என்றால், அது அறிவியல் பூர்வமாக தனித்தனியானவர்கள் தான், மெய்ஞான ரீதியாகவும் அவர்கள் தனித்தனியானவர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கிறணும். இதில் மெய்ஞானம் தனியாக வந்துடுதுன்னு நினச்சிடாதீங்க. அவர்கள் எப்படி பார்த்தாலும் தனித்தனியானவர்களாக தான் வரும். அப்போ அந்த தனித்தனியானவர்கள் என்பது எப்படி உருவானது என்னால், அது மரபணுடைய ஆக்கிரமிப்பாக மட்டும்தான் இருக்கும். அந்த மரபணுவினுடைய ஆக்கிரமிப்பை என்னைக்கு புரிகிறீங்களோ அப்போ தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நான் யார் என்பதை நீங்கள் புரிய முடியும். அதனால தான் இது அறிவியல். இது உங்களுடைய மொத்த ஆன்மீகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு உங்களை இந்த பூமி பொய் என்றும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் மாயை என்றும், இந்த உலகமே ஒன்றுமில்லை என்றும் பற்றற்று இருக்க செஞ்சிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஷிஃப்டிங் என்ன ஆகுது பாருங்கள். அதை முதலில் உடைத்தவர் என்றால் நமக்கு தெரிந்த விஷயத்தை சொல்கிறேன், புத்தர் சொல்லலாம். அதுக்கடுத்து நீங்கள் யாரையாச்சும் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. மறுபடியும் உலகத்துக்குள் இருக்க மாட்டாங்க. புத்தர் நேரடியாக கடவுளை பற்றி அவர் முழுமையாக சொல்லவில்லை, ஆத்மாவை பற்றி பேசவில்லை. ஆனால் உலகியலில் இருக்கக்கூடிய விஷயத்தை, அதுதான் அந்த 8 பாத், 8 பாதைகள், எல்லா சித்தாந்தமும் கொடுத்துட்டு போயிட்டார். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும், அந்த மெட்டீரியல் உலகத்தில் இருக்கும் வரையும் நீங்கள் உங்களுடைய நான் என்பதை நீங்கள் ஒழுங்காக புரிந்தால்தான், உணர்ந்தால்தான் இந்த ஷிஃப்டிங் கிடைக்கும். எப்படி இந்த உலகிலிருந்து ஷிஃப்டிங் கிடைக்கும்? எத்தனை மதங்கள் தோன்றி இருக்கின்றன, எத்தனை சாமியார்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஒரு வேதாந்தங்களை பற்றி பேசட்டும், உச்சக்கட்ட துரியாதீத நிலையை பற்றி சொல்லட்டும், சமாதி நிலையை பற்றி பேசட்டும்னா அந்த கூட்டம் என்பது ஒரு 50 பேர் 100 பேர் தான் இருப்பாங்க. 5000 பேர் கூடியதாக இருக்கட்டுமா? ஆனால் அதையே சில கார்ப்பரேட் குரூப்
அதையே தப்பாக முடிவு பண்ணி என்னவோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. பட் இந்த அட்டைன்மெண்ட்டு எப்போ வேணும்? இதிலிருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும். அப்போ தான் நீங்கள் இந்த உடலை, அதுக்கு தான் சொல்கிறேன், உடலே ஆத்மாவின் கருவி என்று சொல்லப்படுகிறது. அந்த உடலே ஆத்மாவின் கருவி என்பது எப்போது புரியும்? உங்கள் உடலை கடக்கணுன்றாங்க. நான் மனம் இல்லை, நான் உடல் இல்லை, நான் உயிர் இல்லை, நான் அறிவில்லை, நான் எதுவுமே இல்லை, ஆனால் நான் ஆத்மா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, அதை நீங்கள் கடத்திருப்பீங்க. ஒரு நம்பிக்கையில் கடந்துருவீங்க. அப்புறம் உங்களுக்கு நடக்கிற விஷயமெல்லாம் அவர் சொன்னார், இவர் சொன்னார், இந்த சாமி சொன்னார், இந்த குரு சொன்னார், இந்த ஜி சொன்னாருன்றே நீங்கள் முடிச்சுக்கிறீங்க. கிடையாதுன்னு சொல்கிறேன். அதை சுவாமி விவேகானந்தர் லட்சக்கணக்கான விஷயங்களை சொல்கிறாரு. ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையும் தன்முனைப்பும் இப்படித்தான் ஏற்படணும்னு சொல்கிறாரு. செயல் புரிவதன் ரகசியம், சீக்ரெட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் என்று அவர் பேசியிருக்கதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அணுவணுவாக விஷயமாக சொல்கிறாரு. நீ உனக்குள்ள சமத்துவம் என்ற ஒன்று வருவதற்கே உன்னை நீ அறியணும்ல. இந்த உன்னை அறிதல் என்பதற்குத்தான் நீ ரெண்டாக பிரித்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் நம்ம அறிவியல் பூர்வமாக சிந்திங்கன்னு சொல்லுறேன். உங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா வேதாந்தமும், எல்லா சித்தாந்தங்களும், எல்லா ஆன்மீக மொழிகளும் சொல்லு, இந்த மனிதன் மட்டும்தான் மோட்சம் அடைய முடியும், முக்தி அடைய முடியும், ஜீவன் முக்தனாக ஆக முடியும்ன்றலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இறைவனை அடைய முடியும் வச்சுங்க. இது எப்படி அடையிறது? அந்த அடைதலுக்குத்தான் இயற்கை கொடுத்துட்ட, இறைவன் கொடுத்துட்ட 3 விஷயத்தில் நீங்கள் தீர்க்கமாக இருக்கணும். எங்கேயுமே போக வேணாம். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களே, அப்போ உங்கள் உடம்பு வேணாமா? நினச்சி பாருங்கள். கோயிலுக்கு போகிறீங்க, உடம்பு வேணாமா? கோயிலுக்கு போகிறீங்களே, உங்களுக்கு மூளை வேணாமா? கோயிலுக்கு போகிறீங்களே, எந்த நேரத்துக்குள்ளே போகணும்னு டைம் வேண்டாமா? இந்த 3ஐயும் இணைத்திருக்கிறது. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், மூளை உள்ளவர் யாரும் ஏழை இல்லை. ஏழை இல்லை என்பது என்னென்னா, இந்த உலகத்தில் பணம் வைத்து கொள்வதல்ல. உலகத்தினுடைய ரகசியங்களெல்லாம் அண்டத்தில் இருக்க அத்தனையும் தனக்குள் இருப்பதாக உணர்ந்து வாழ்ந்து அதில் பணக்காரனாகுது. உலகத்திலே நிறைவடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் பணம் என்பதில், அதுதான் உங்களுடைய மொத்த மெட்டீரியல் அணைதல். அப்படி செய்யணும்னா அதை நீங்கள் முடிச்சிடணும். அதுக்கு தான் இந்த 3 விஷயங்கள் பாருங்க. அதில் பாருங்கள், மூளை கொடுத்தாச்சு. நான் ஏற்கனவே சில எபிசோடில் பேர், உங்களுடைய டிஎன்ஏவைக்குள்ளே இருக்கிற விஷயத்தின் தக்கபடி இருந்தால்தான் நீங்களாக இருக்க முடியும். இப்போ எல்லாம் இந்த தத்துவம் பூரா வந்துருச்சு. நீங்களாக இருங்கள், நானாக இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் எப்படி இருப்பது? நான் எப்படி ஒவ்வொரு நொடியும் இருப்பது? அந்த இடத்துல நீங்களாக இருப்பதற்கு இந்த உலகியலில் ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, மன அழுத்தம், மன இறுக்கம் என்பதே இல்லாமல் போயிடும். மருத்துவத்திற்கு இது சம்பந்தமாக எதுக்குமே போகாமல் இருப்போம். மருத்துவத்தை அப்படியே மறந்துடலாம். மன அழுத்தம், மன இறுக்கம், மனம் வரும், லேசாக எந்திரிக்கும். ஆனால் நீங்களாக இருக்கிறதுக்கு காரணம், அந்த நீங்களாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய மரபணு, உங்கள் டிஎன்ஏ. அதுக்கு தான் நான் அடிக்கடி ஈஸியாக விளங்குறாப்ப சொன்னேன். இளையராஜா இசை என்பது தான் அவருடைய மரபணு என்று புரிந்து கொண்டார், அல்லது தெரிந்து கொண்டார், அல்லது உணர்ந்து கொண்டார். எப்படி வேணாலும் வச்சுங்க. அதிலே நின்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறான்னு சொல்லுவேன். அவ்வளோதான் விஷயம். அந்த நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி சிவாஜி கணேசன் நடிப்பு என்பது தனக்குள்ளே இருக்கக்கூடியது தெரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி உசேன் போல்ட், இப்படி நீங்கள் விளையாட்டு வீரர்கள் போல எடுத்துங்க, இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லை தோனி, எல்லாமே புரிந்து கொள்வது. அதற்காக அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு விஷயந்தான் நேரம். ஆக நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, நம்ம மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய மரபணு ரீதியாக இது எந்த வேதாந்தமும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலைன்னு நான் நினைக்கிறேன். நான் உணர்ந்ததைத்தான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். அப்போ என்ன செய்யணும்? ஓகே, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் பிடித்த விஷயத்தை செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்யுங்கள். அப்புறம் சுவாமிஜி கூட சொல்லுவாங்க, பிடித்த விஷயம் அவனவனுக்கு பிடித்த விஷயத்தை பாமரன் கூட பண்ணிடுவான்,
ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் பிடித்த விஷயமாக மாற்றுவது ரொம்ப ரிஸ்க்கு. காமனாக நமக்கு கொடுக்க விஷயம் எனக்கு பிடிக்கல இந்த தொழில், ஆனால் அந்த தொழிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், பணம் வரும் பொருள் வரும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்துக்கே நான் வரலை. அதெல்லாம் எக்ஸப்ஷனை வச்சுக்கங்க. நீங்கள் உங்களுக்கு 100% பிடிக்கும். அதுதான் செல்ஃபாலஜி, சுயவியல் கோட்பாடு. உங்களுக்கு பிடிக்கும், பிடித்த விஷயத்தை பண்ணினால்தான். உதாரணமாக இப்போ நான் ஒரு இருட்டான இடத்துல இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஸ்பார்க் வருது. அப்போ இதை பேசுவதுக்கு முன்னால் கொஞ்சம் குளிக்க போனேன். ஒரு ஸ்பார்க் வருது. என்ன ஸ்பார்க் வருதுன்னா, இந்த செய்தியை நீ பதிந்து விடு அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வருது. இந்த செய்தியை லைட்டு போட்டு கேமரா போட்டு செய்யணுன்ற அவசியமே இல்லை எனக்கு. ஏன்னா இந்த பதிவுகள் யாருக்கு இருக்கோ இல்லையோ, என்னை மறுபடியும் ஒரு சுய அலசல் செய்து கொள்கிறேன். அப்போ எனக்கு பிடிச்ச விஷயம்னோடனே இருட்டு இல்லை, துன்பம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த உலகத்திற்கு எதுவுமே தேவையில்லை. அந்த விஷயத்துக்குள்ளே உங்களை நீங்கள் ஆட்படுத்தினீங்கன்னா, அதாவது அதுக்கு ஒரு சின்ன மறுபடியும் அதனுடைய இன்னும் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். மரபணு என்றால் அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் குழந்தை கர்ப்பத்திலிருந்து வெளியே வர்றான்ல, கருவறை, அவன் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது 10 ஆற்றல்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அறிவியல் பூர்வமாக. இதை நீங்கள் போய் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ன்னு போடுங்க. நீங்கள் இது உளவியல் மாதிரி நினச்சிக்கிறாதீங்க. இந்த ஊருக்காரங்க சில பேர் இந்த உளவியல் படித்த சில டாக்டர்ஸ் கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த உளவியல்லாம் கிடையாது. இது உயிரியல். இது மெய்யியல். பிறக்கும் போதே வைக்கப்பட்டது. இவங்க யாராச்சும் புதுசாக ஒரு டிஎன்ஏ மரபணு வச்சு உள்ளே இன்புட் பண்ணிடுவாங்களா? இசையே ஒருத்தனுக்கு வரலை, மேத்ஸே அவனுக்கு வரலை. அதைத்தான் அந்த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுகிறதுனா, வேர்ட் ஸ்மார்ட், பீப்புள் ஸ்மார்ட், செல்ஃப் ஸ்மார்ட், மேத் ஸ்மார்ட், மியூசிக் ஸ்மார்ட், நேச்சுரலிஸ்டிக் ஸ்மார்ட், பிக்சர் ஸ்மார்ட், வரைவு திறன், பாடி ஸ்மார்ட். பாடி உடல் சம்பந்தப்பட்டது. கராத்தையும் வரலாம், யோகாவும் வரலாம். அதில் எல்லா ஆற்றல்களுக்கும் பெயர் கொடுத்துருக்காங்க. வேர்ட் ஸ்மார்ட்னா பேச்சுதல், எழுதுதல், சிந்தித்தல் எல்லாம் வச்சுக்கோங்க. மேத் ஸ்மார்ட் தெரியும், கணிதத்திறன். செல்ஃப் ஸ்மார்ட் சுய அலசல், நிறைய விஷயங்களை மௌனமாகவே இருப்பாங்க, அலசுவாங்க. அப்புறம் பீப்புள் ஸ்மார்ட், உலகத்தில் எல்லாம் போவாங்க. அதுக்கு பதில் இன்டர் பர்சனல், இன்ட்ரா பர்சனல்னு சொல்லுது. இந்த வேர்ட்ஸுகள்லாம் பார்த்து நீங்கள் நார்மலாக பயப்பட வேண்டியது. இவ்வளவும் இருக்குது உங்களுக்கு. நான் அடிக்கடி கூறுவேன், நீங்கள் எனக்கு வள்ளுவரை நான் பாட முடியாதுங்க பாட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. பாட்டை நல்லா கேட்பேன், நல்லா கேட்பேன். அந்த இசை என்ற மியூசிக்கல் ஸ்மார்ட் தான் உலகத்திற்கு எல்லா ஜீவன்களுக்கும் அதிகம். ஆமாம், சாதாரண பாம்புலேருந்து, அதை மகுடின்னு சொல்கிறாங்கல்ல, சாதாரண பெட் அனிமல்ஸ்லேருந்து அப்படியே குழந்தை பிறந்ததுலேருந்து நினச்சிக்கங்க. மியூசிக் தெரபி. இன்னும் சொல்லப்போனால் குன்னக்குடி வைத்தியநாதன் சொல்லியிருக்க ஒரு விஷயம், இன்றைக்கி சயின்டிஃபிக்காக மரம் செடிகளுக்கு கூட இசை பிடிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இசை பிடிக்கிறதுன்னு செய்தியை வாங்கிக்கங்க. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுவான விஷயமும், அணுவணுவான செல்களும், நியூரான்களும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. எப்பொழுதெல்லாம் ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறதோ அங்கேயெல்லாம் சத்தம் இருக்கும். ஸ்டாண்ட் ஸ்டில்லாக ஜடம் மாதிரி இருக்கிறதுல சத்தம் இருக்காது, இயக்கம். நமக்கு வேணால் கேட்கவே கேட்காது, ஆனால் அந்த சத்தம் இருக்கும். எப்போதெல்லாம் சத்தம் இருக்கிறதோ அதெல்லாம் அங்கே இசை. சத்தம் என்ற வேர்டு நார்மல், இசை தான் அது. குழந்தை தாலாட்ட கேட்குதுன்னு சொல்கிறீங்க, எப்படி? ஆல்ரெடி உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது நான் தனியாக ஆராய்ச்சி பண்ணி, ஒரு தடவை ஆராய்ச்சினா ஆய்வு தான், நான் பேசி ஏன் இசையை எல்லோரும் விரும்புகிறோம் என்றதுக்கு இதுதான் சொன்னேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இசையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மருத்துவமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து அது. ஆமாம், இசையை கேட்டு மயங்குறவங்கெல்லாம் இருக்காங்க. அதில் பெரிய ரகசியம், அது பின்னால் வர்றேன்.
அதற்கு என்னுடைய அறிவியல் சிந்தனைப்படி ஏன் நாம் வந்து எல்லாருக்கும் இசை பிடிக்குது, ஏன் எல்லாத்துக்கும் இசை பிடிக்குது, இசை பிடிக்குன்னு பார்த்தா இசை பிடிப்பதல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இசையினுடைய வடிவமாக இருக்குது. இது இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். எப்படி வந்து இசை வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு சவுண்டுன்னு போகிறீங்களோ அதே மாதிரி நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், மறுபடியும் உங்களை நினைவூட்டுகின்றேன். உங்களுடைய டிஎன்ஏ மரபணுன்னு தெரியுங்களே, இதை கொஞ்சம் அறிவியலாக புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய மரபணு கருவறையிலிருந்து வருது இல்லைங்களா, இந்த ஸ்மார்ட்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த மரபணு என்பது ஒரு சின்ன கண்ணுக்கு பார்க்கவே முடியாது. பட் இப்போ வந்து அதை என்னென்று மைக்ரோ எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பி மூலம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் மரபணு ரீதியாக இவங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎன்ஏ வச்சு பார்க்குறாங்க இல்லையா, இதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உங்களுக்குள்ள உண்மை என்ற அதிசூட்சுமமான ஒரு உணர்வு அதிர்வலை உள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இசையை சொன்னேன். இசை என்பது நமக்கு வந்து வெளிப்படையான சத்தம், இயக்கத்தின் மீது ஏற்பட்ட ஓசை. அந்த ஓசையை உள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணமாக இதயத்தை மட்டும் லப் டப்னு கேட்டுறோம். அது பம்பிங் பண்ணுறது வந்து உள்ளே போய் பார்த்தா பம்பிங் சவுண்டு கேட்கும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் பூரா வச்சுக்கோங்க, எல்லா இயக்கத்துக்கும் ஒரு சவுண்ட் இருக்குது, அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிவிடலாம். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அதிசூட்சுமமான அன்பு, கருணை, இந்த 2 வேதம் பில்ட்டாக இருக்கு. இது பார்த்துட்டு தான் நான் வந்து அந்த இறை சக்தி வந்து இவ்வளவு பெரிய விஷயமா, யாருக்கு அன்பு கொடுக்க முடியும்? நீங்கள் ஒரு மரத்திட்ட கூப்பிட்டு அன்பா பேசுன்னு சொல்ல முடியுமா? ஒரு சிங்கத்திட்ட போய் நீங்கள் அன்பை காமிக்கலாம், அன்பு அது கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் அன்பாகவே மனிதன் மாதிரி இயங்க முடியுமா? அப்போ எவ்வளவு பெரிய ரகசிய பெட்டகம் இந்த பிரெயினில் இருக்குது. பிரெயின்லேனா டிஎன்ஏக்களில் இருக்குது. அதுவும் கொண்ட ஒன்றை வைத்து கொண்டு தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதையே சொல்கிறேன்னா, இவ்வளவு பெட்டகம் உள்ள ஒன்றைத்தான் அந்த மூளை உள்ளவர் யாரும் ஏழை இல்லைன்னு சொல்கிறது. நம்ம ஏதோ ஒன்றுக்கு பயன்படுத்துகிறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு புள்ளி கூட பயன்படுத்தியிருக்க முடியாது. அது ஏதோ 5% 4%லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பொய்யா உண்மையான ஆராய்ச்சி செய்ய விரும்பலை. நீங்கள் மூளையை 100க்கு 100 பயன்படுத்துறதுக்கு எல்லா ரகசிய பெட்டங்களும் உள்ளே இருக்குது. இதை சொல்லும்போது ஒன்று சொல்லி ஆகணும். என்னமோ மூளைக்குள்ளே உண்மை மட்டும்தான் இருக்குது, அன்பு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்க வேணாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்லுகிறேன், நினைத்து விடாதீர்கள். அண்டத்தில் இருக்கும் அனைத்தும் உங்கள் பிண்டமாகிய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்குள் இருக்கக்கூடிய செல்களுக்குள், திசுக்களுக்குள், அந்த திசுக்களிற்குள்ளே உள்ள இருக்கக்கூடிய செல்களுக்குள், நியூரான்களுக்குள் இருக்கக்கூடிய எவ்வளவு ஆழமும் பாருங்கள். நியூரானுக்குள்ள ஒன்று மட்டும் இல்லை, நியூக்ளியஸ் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, மியாசிஸ் இருக்குது, செல் மெம்பரேன் மேலே இருக்குது, செல் பாடி இருக்குது. அந்த கருவுக்குள்ள குரோமோசோம் இருக்குது. அந்த குரோமோசோமுக்குள்ளே நீங்கள் தயவு செய்து போட்டு பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் பை அனிமேஷன் போடுங்க, அல்லது அனிமேட்டட் வீடியோ ஃபார் செல் அப்படின்னு போடுங்க. அதில் வந்து நீங்கள் பிளான்ட் செல்லையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு இலை எப்படி பின்னி இருக்குன்னு, அது பின்னப்பட்டிருக்க விஷயம், அது பெரிய ரகசியம். இதெல்லாம் நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ஆச்சரியங்களை எனக்கு கொடுத்து அப்புறம் அந்த ஆச்சரியத்திலிருந்து வெளிவந்து அதற்கு பிறகு அதுக்குள்ளே உண்மையை பார்த்து, ஒரு செடியை பார்த்தா, ஒரு கொடியை பார்த்தா, ஒரு பூவை பார்த்தா, இல்லை சார் ஒரு பூ, அந்த செடி
மல்லிகை செடி சும்மா விதைய போடுறோம், அது செடி ஆகுது. அப்புறம் அப்படியே வரும்போது அப்படியே பைய இலை விடுது, அப்புறம் வந்து சின்ன கிளைகள் வருது, அப்புறம் மொட்டு விடுது, மொட்டுக்குள்ளே சின்ன அரும்பு வருது, அரும்புக்குள்ளேருந்து ஒரு பூ வந்து மனம் கொடுக்குது. இது என்ன சார்? இது என்ன நீங்கள் எந்த விஞ்ஞான அதிசயம்? இந்த விஞ்ஞானத்தை விலக்கி விட்டு பேசலைங்க. விஞ்ஞான அதிசயத்தைலாம் நீங்கள் இதுக்குள்ளே கொண்டாட முடியுமா? ஆனால் நீங்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கு எனக்கு இந்த வேண்டி கிடைக்க, இந்த கேமரா வேண்டி கிடைக்க உங்களோட பேசுகிறதுக்கு எப்படி பேசுவது? இங்கேருந்து நான் ஃபோனில் பேசுகிறேன், அமெரிக்காவுக்கு சிங்கப்பூருக்கு பேசுகிறோம்னு வச்சுங்க, எப்படி பேசுவது? வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கோம், சிங்கப்பூர்லேருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கார். இது ஒரு 15. அதனால தான் இதை நீங்கள் வந்து கேட்டால் சில பெரிய அந்த ஆன்மீகவாதி சாமியாராய் போனோம், அது அப்படி சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவலிசம் சார். ஒன்றுமே கேட்குறதில்ல. சாப்பிட்றதுல சிக்கலான ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, அவன் உட்காந்து அறுத்து காமிக்கிறான். கிட்னி இப்படி போச்சு, இது இப்படி போச்சுன்னு காமிக்கிறான், இன்டெஸ்டைன் இப்படி போச்சு, கான்ஸ்டிபேஷன் இப்படி எல்லாம் சொல்கிறான்ல. அது என்ன? அது உணர வைக்கக்கூடிய ஒரு பெர்மனண்ட் கருவின்னு சொல்லலாம். சேஞ்சஸ் இருக்கும், சயின்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். பட் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இதுதானோ. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு விஷயமாக, மாபெரும் விஷயமாக நம்ம கையோடு இருக்கக்கூடியது, ஒவ்வொரு நொடியும் இருக்கக்கூடியது உடம்பு. அதுதான் ஒட்டுமொத்த இறை சக்தியையும் பிரம்ம சக்தியையும் ஆதி மூலத்தையும், மூலத்தின் முடிவுகளே நாம் நமக்குள்ளே மூலங்கள் பார்த்தால் முடிவுகளே இருக்க முடியாது என்ற இந்த உடலையும், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையையும், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உடலே அதிசயமாக பார்க்கும்போது, உடலே தியானமாக பார்க்கும்போது, முதல்ல இதிலிருந்து வெளியே வருவீங்க. வெளியே வந்த பிறகு தாங்க உடல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதை ஒன்றும் இல்லைன்னு, உடல் வந்து ஒன்று. அந்த ஒன்று செயல்படுற விஷயத்தை முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் இந்த ஸ்பிரிச்சுவல் நானுக்குள்ளே எப்போ என்ட்ரி ஆகுறதுன்னு அடுத்த எபிசோடில் வர்றேன்.